ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பொங்கல் பயங்கர பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போய் கீழே வைக்கணும். பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வாங்க கீழே போயிடலாம். நைட்டே பொங்கல் பானையெல்லாம் எடுத்து அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து மிச்ச வேலையை பார்க்கணும். நிறைய வேலை நம்மளுக்கு தான். மஞ்சள் இது கட்டலான்னு நினச்சேன், ஆனால் இந்த ஃபுல் இதெல்லாம் என்னால் கட்டவே முடியல. அப்புறம் பூஜை சாமானுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்து வைக்கிற முதல் பொங்கல், அதனால் ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுதான் அரிசி பருப்பு ஊற வச்சாச்சு காலையிலே. மஞ்சள் தான் பெருசாக இருக்கனால இந்த பானைக்கு கட்டவே முடியல, எனக்கு கட்டவும் தெரியல. அப்பா வந்தோடனே ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. இப்போ தான் கல்லெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. பொங்கல் வெந்துடுச்சு, சாமிக்கு படைச்சிடலான்ட்டு பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். விறகெல்லாம் வந்து போன மந்த்தே வந்து தாத்தா வந்திருந்தார். அப்போ இந்த விறகெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தோம் வேப்ப மரத்தில் இருந்து. இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அப்பா தான் பூசாரி. இப்போ இது வந்து யூஸ் ஆகுது. படையெல்லாம் போட போகிறோம். படையலில் என்னெல்லாம் வைக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கல் மேலே கூட வைங்க. எடிட் பண்ணுறேன். நான் அது மாதிரிலாம் நல்லபடியாக இந்த பொங்கல் வச்சு முடித்து படையல் போட்டோம். அதுக்கு கடவுளுக்கு நன்றி. சூரிய பகவானுக்கும் நன்றி. பெல் அடிடா, ஊது ஊற்றி கட்டு. கோயிலில் தான் இந்த மாதிரி பொங்கல் வச்சுருக்கோம் நாங்கள், எங்கள் ஊர் குலசாமி கோயிலில். இதுதான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் வெளியில் வந்து, அதுவும் சென்னையில் அடுப்பு கூட்டி செய்கிறது. மற்ற வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. வெளியே போனோடனே ரோடு தான் இருக்கும். இங்கே தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு. படையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. இந்த தலையாட்டினா உப்பு லைட்டாக போடணும்ல. அடப்பாங்க உப்பாடா.
இந்த அடுப்பு ஃபஸ்ட் டைமில் நாங்கள் எரிக்கிறோம், அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விறகு உள்ளே வச்சா அணையிற மாதிரி இருக்குது. சரி மொத்தமாக மூட வேணான்னு எடுத்தா அதுவும் ஒரு கஷ்டமாக இருக்குது, எரியவே. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை அந்த நெருப்பை கரெக்டாக அந்த ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கரும்பெல்லாம் கட்டினார் எங்கள் அப்பா. போட்டுறாதப்பா அப்படின்லாம் கத்திட்டு இருந்தோம். பொங்கி வந்தக்கப்புறம் நாங்கள் 2 பேரும், நானும் என் தம்பியும் கொலை வெள்ளை போடுறோன்ட்டு கத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் 2 திட்டு வாங்கிட்டு அப்புறம் போய் பொங்கல் அந்த அரிசியெல்லாம் எடுத்து போட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்து வெல்லம் அடித்து தந்தார். நான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஏலக்காய் தட்டினேன். ஏலக்காவும் போய் போடணும்ல பொங்கலில். அதுக்கப்புறம் தட்டிட்டு கொண்டு போய் போட்டுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையெல்லாம் அப்படியே போட்டாச்சு.